எல்லாத்துக்குமே தெரிந்த வசனம். ஆமென் சொல்லுங்க. கடந்த 4 நாட்களாக அந்த வசனம் என் உள்ளத்துல அறிக்கிட்டே இருக்கு. அந்த வசனம் தான் பிரசனம் எழுதிருக்கிறேன். ஆனா கர்த்தர் தொடர்ந்து நான் நேற்றைக்கும் எங்க போனாலும் சரி, நான் பைக்ல டிராவல் பண்ணாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, இந்த வசனம் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு. வசனம் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு. ஆனா ஆண்டவரை கேட்டாடி, இதுதான் வார்த்தையா, இதான் நீ பேசணுமா அப்படிங்கும் போது ஆண்டவர் இதான் நீ பேசு அப்படின்னா ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு கர்த்தர் போட்டு அந்த வார்த்தையை பேச போறாரு. நீங்க என்ன செய்யுங்க, விழித்திருந்து வார்த்தைகளை கேளுங்க. வார்த்தை உங்களை பலப்படுத்தும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் தெரிந்த வசனம் தான். ஆபகுக் 2ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆபகுக் 2ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். குறித்த காலத்தின் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை ஆபகுக் மூலமாக தேவன் அவனோட பேசின ஒரு மகிமையான வார்த்தை தான். மகிமையான வார்த்தை. ஆபகுக் எங்க இருக்காருன்னா, அவர் காவல் சிறையில இருக்கும் பொழுது பேசின ஒரு வார்த்தை. காவல் சிறையில 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த ஆபகுக் என்ன பண்ணார்னா, ஆண்டவர் என்ன சொல்லுவார், என்ன பேச போறார் என்பதை அவர் காத்திருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தை. எல்லாரும் முகத்தை பார்க்க ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார் என்பதை அவர் கவனிக்கிறார். எங்க இருக்கிறார்னா, அவர் காவல் சிலையில் இருக்கிறார். காவலர் இருக்கிறார். அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை. ஆமென். அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை இருக்கும் பொழுதுதான் அந்த வார்த்தை அவருக்கு வெளிப்படுகிறது. அல்லேலூயா. ஆமா, நிறைய நேரம் நம்ம அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது நமக்கு வார்த்தைகள் வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க.